ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயலிலே மகத்துவமானவருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். Psalms 50 verse 23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்தோத்திர பலி இடுதல் என்பது நம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். நாம் ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இது அனைவருக்கும் தெரியும். தேவ பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்க வேண்டும். ஆனால் அதனுடைய மறுபகுதியை தான் நான் உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். துதித்து கொண்டிருப்பது மட்டும் முக்கியம் அல்ல. நம்முடைய வழியை செவ்வைப்படுத்துவது தான் கர்த்தருடைய விருப்பம். நாம் துதிக்க துதிக்க ஆண்டவரோடு நெருங்க நெருங்க நம்முடைய வாழ்க்கையை குறித்த காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது நான் துதித்து கொண்டே இருப்பேன், துதிக்கிறதுனால எனக்கு எல்லாம் நடந்துரும் சொல்லி நான் என் வாழ்க்கையை கோட்டை விடுவதற்கு ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை மகிமைப்படுத்துவது நல்லதுதான், ஆனால் அதே வேளையிலே உன் வழியை நீ செவ்வைப்படுத்த வேண்டும். கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை துதித்து ஆராதித்து அவர்கள் அன்பு கூறுகிற நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய வழியை காட்டுகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய வழியில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற தேவனாயிருக்கிறார். அப்படி அவர் காட்டும்போது அதற்கு கீழ்ப்படிந்து தன் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு நான் தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நான் கோயிலுக்கு போகிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன், துதித்து கொண்டிருக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு அகன்று வாழுகிற அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஜெபம் பண்ணுவதனாலே மட்டும், இல்லாவிட்டால் அதிகமாக துதிப்பதனாலே மட்டும் ஜெயம் வருவதில்லை. ஜெயம் வர வேண்டுமானால் உண்மையான ரட்சிப்பு என்பது விடுதலை. உன் வாழ்க்கையில் வெற்றி வர வேண்டுமானால் உன் வழியை செவ்வைப்படுத்த வேண்டும். எப்படி செவ்வைப்படுத்துகிறது? நம்மால் முடியாது. அதற்கு தேவ கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வழியினுடைய தவறுகளை, நம்முடைய வழி எப்படிப்பட்டது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். நம்மை அதை கற்றுக் கொடுக்கிறார். நீ சரியான வழியில் செல்ல வேண்டும் என்று. அதற்கும் அவர் வழி சொல்லுகிறார். அவருடைய கிருபையினாலே அந்த கிருபையை நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்முடைய வழியை அவர் செவ்வைப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். செவ்வைப்படுத்துவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். பல வேளைகளிலே துதிப்பதும் ஜெபம் பண்ணுவதும் ரொம்ப அழகாக இருக்கும். அது அப்படி மற்றவருடைய பாராட்டை பெறுவதற்கு இருக்கும். இல்லாவிட்டால் அதில் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை, துதித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் வழியை செவ்வை பண்ணுவது என்பது ஆவியானவருக்கு நம்மை முழுவதுமால் அர்ப்பணிப்பதனால் தான் முடியும். என் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிற நேரத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறார், வழியை செவ்வைப்படுத்துகிறார். அதற்கென்று நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கிற மக்களை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வழியை செவ்வை பண்ணும்போது நான் உனக்கு எல்லா விதமான ரட்சிப்பையும் கொடுப்பேன். ரட்சிப்பு என்பது நான் முன்னே சொன்னது போல விடுதலை. ரட்சிப்பு என்பது வெற்றி. நமக்கு எந்த இடங்களிலே கட்டுகள் இருக்கிறதோ, எந்த இடங்களிலே நமக்கு போராட்டங்கள் இருக்கிறதோ, எந்த இடத்திலே தோல்வியை அனுபவிக்கிறோமோ அந்த இடத்திலே நமக்கு அவர் வெற்றியை கொடுக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, சோதனைகளிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார். வெற்றியை கொடுப்பது யாருக்கு? தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு, அல்லது தன் வழியை செவ்வைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கிறவனுக்கு அவர் வழியை செவ்வைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார், வெற்றி கொடுக்கிறார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், பரிசுத்தத்தை கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு செல்லுகிறார். சரியான பாதையில் நடப்பதற்கு வழிகாட்டியாக அவர் இருக்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு ஒரே தேவை, என் வழி செவ்வை பண்ணப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வழியை அவர்கள் செவ்வைப்படுத்த அவர்களே முயற்சி பண்ணினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு சிலுவையிலே ஜீவன் கொடுத்ததினாலே அவரை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது, அவர்கள்
அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் வழியை செவ்வை பண்ணுகிற கிருபையை நமக்கு தருவார். அந்த வழியை செவ்வை பண்ணுகிறவர்களுக்கு தேவன் ரட்சிப்பை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் நம்முடைய வழியை செவ்வைப்படுத்துவதற்கு கர்த்தரிடத்தில் நம்மை கொண்டு வருவோம். இயேசுவிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் இந்த நாள் முழுவதும் சரியான பாதையில் நம்மை நடத்தி வெற்றி கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த கிருபையினால் உங்களை கர்த்தர் இந்த நாளிலே வழி நடத்துவாராக. ஆமேன்.